This is an ad. I hate it! An ad for crisp, refreshing Angry Orchard hard cider. That is refreshing. An ad that interrupted your podcast. I hate being interrupted! To remind you to stop being angry at me and crack open an Angry Orchard. That's a good idea. Don't get angry! Get Orchard. Angry Orchard Cider Company, LLC. AngryOrchard.com. Please drink responsibly. Angry Orchard is a hard cider with other natural flavors. ராகவில் கீதாவுடன் மர்ம தேசம். மர்ம தேசத்தில் மலேசிய பேயை பத்தி சொல்றதுக்காக சிங்கப்பூர்ல இருந்து பேசுறாரு நம்ம பாலா. வணக்கம். வணக்கம் கீதா. எந்த பேய் உங்களை ஈக்குவட் பண்ணிருச்சு? என்ன எதுவும் ஈக்குவட் பண்ணல. இது ஃபியூ ஸ்டோரிஸ் இருக்கு. சின்ன வயசுல ஒரு 12 வயசு இருக்கும். அப்ப தாமான் வீடு தாமான் லோரோங் பின்னாடி கொஞ்சம் ரோடு மாதிரி இருக்கும்ல, ஒரு காடி போற அளவுக்கு இடம் இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த ரோட்டுக்கு அங்கிட்டு மெல்லே கம்பம், சின்ன மாட்டுக்கொட்டை, ஒரு கொயக்கா மரம் இருக்கும், ஜம்பு மரம்னுவாங்க. டிசம்பர் நியூ இயர் டைம்ல நானே தங்கச்சி ரொம்ப என்ன பண்ணுவோம், அந்த மரத்துக்கு போயிட்டு அந்த மரத்தோட கிழமையில ஏறி உக்காந்துட்டு எங்களுக்கு ஒரு விளையாட்டு, ஒரு பெஸ்டா மாதிரி நாங்களே விளையாண்டுக்குவோம். அது எங்களுக்குள்ள ஒரு சின்ன விளையாட்டுல. அப்ப அந்த மாதிரி ஒரு 2-3 நாள் போய்கிட்டு இருந்தோம். அப்ப கரெக்டா நாங்க ஒரு 31 டிசம்பர் அந்த சாயங்காலம் நாங்க விளையாட போலான்னு இருக்கிறப்ப எங்க அண்ணன் எங்களை ஏசினாங்க, அந்த மரத்துக்கு இது மேல போவாதீங்கடா, பக்கத்து வீட்டு ஆண்டி போவேன்னு சொல்றாங்க, நீங்க நம்ம பண்ணிட்டீங்களா போயிட்டாங்க அப்படின்னு. நம்ம சின்ன பண்ண நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, நான் கண்டுக்கல. நாங்க 2 பேரும் போயிட்டு அந்த கேம் நாங்க எப்படி விளையாடுவோம்னா, நான் ஒரு ஆள் அந்த மரத்து மேல ஏறி அது கிளை மேல உட்காந்துக்குவோம், கீழே இருந்து ஒரு ஆள் அந்த கிளையை பிடிச்சி ஆட்டணும். அதான் எங்க விளையாட்டு. அப்ப இந்த மாதிரி நானும் தங்கச்சி டர்ன் பை டர்ன் விளையாண்டுட்டு இருந்தோம் மேல ஏறி. அப்புறம் நானும் அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் நானும் அப்ப போயிட்டு இருந்தப்ப அப்போ ஒரு கட்டம் என் தங்கச்சி ஏறி உக்காந்துட்டு அவங்க குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிளையில உட்காந்துக்கிட்டு. நான் கிளைய ஆட்டி விட்டு நான் என்ன பண்ணேன், கிளைய ஆட்டி விட்டு இந்த பக்கம் திரும்பி இன்னொரு மரத்துல இலையை பிச்சுக்கிட்டு இருந்தேன். தென் சடன்லி நான் திரும்பி என் தங்கச்சியை பாக்குறேன், கிளைய பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தவங்க பின்னால இருந்து ஒரு ஆள் புஷ் பண்ண எப்படி உழுவாங்க, சொந்தமா உழுக்கிறமா நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தா அவங்க பின்னால யாரோ புஷ் பண்ண மாதிரி போய் முன்னுக்கு பொத்துன்னு அந்த கிளையில இடிச்சு கீழே விழுந்தாங்க. கீழே அந்த அல்லூர் இருக்கும்ல, அல்லூரோட அந்த கல்லூர் மாதிரியா கூரா இருக்கும்ல, இந்த மாதிரி அந்த சைட்டோட அது அடிச்சு அவங்க மண்டையில இருந்து அவ்வளவு ரத்தம், மண்டை உடஞ்சிருச்சு. நான் சீரியஸ்லி நான் போயிட்டு அவங்கள தூக்குறேன், நான் பாக்குறேன் அந்த அல்லூர் உள்ள நிறைய காஞ்ச இலைங்க இருக்கு, அவ்வளவு ரத்தம் ஊத்துனுச்சு. நான் பார்த்தேன், அந்த ரத்தத்தை நான் கண்ணால பார்த்தேன், அவ்வளவு ரத்தம் ஊத்துனுச்சு. நான் அந்த பார்த்துட்டு பேனிக் ஆகி தங்கச்சி அங்கேயே விட்டுட்டு ஓடி போய் எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்பா வீட்டுல அப்பா ஓடி தங்கச்சி கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எனக்கு குளிர் காய்ச்சியே வந்துச்சு சாயங்காலம். எனக்கு எதுவும் பார்க்கல, பட் சரியான காய்ச்சி. எனக்கு ரத்தத்தை பார்த்த வருஷம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் உங்களுக்கு 2 டோஸ் வந்துச்சா இல்லையா? ஸ்பெஷல் பூஜை நடந்துச்சா இல்லையா? மேபி அந்த காய்ச்சல் அதனால கூட இருக்கலாம். போச்சு நம்மளும், ஏன்னா நம்ம தள்ளி விடல, ஆனா எங்கடா கேஸ் நம்ம கூட திரும்பிடுமே, நம்ம தானே போட்டு வெளுப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் எனக்கு. அதனால காய்ச்சல் வந்துருச்சு. ஏசல தப்பிச்சிட்டேன். அப்ப தங்கச்சிக்கு மண்டை அந்த 2 கண்ணுக்கு நடுவுல, புருவத்துக்கு நடுவுல அந்த மண்டை உடஞ்சி 10 தையல். அப்ப அதுவும் கரெக்டா நியூ இயர் ஈவ் அன்னைக்கு. அதனால நான் 31 டிசம்பர் அவங்க அந்த கதை கேட்டா அவங்களுக்கு தெரியும் அவங்கள பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு. அப்புறம் அந்த தங்கச்சி பேர் திலகா. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அப்ப அந்த நைட் நியூ இயர் ஈவ் வழக்கம் போல ஈவ் கொண்டாட்டமா போனுச்சு. தங்கச்சிக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்ல, பாவம் பிள்ளை மூஞ்சில வீங்கி போய் படுத்துருந்துச்சு. அப்புறம் தான் அந்த நைட் எங்க அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஆண்டி வார்ன் பண்ணாங்களா எங்களை போவேனா, அங்க அவங்க என்னமோ கும்பிடுறாங்க, அது கோவமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு எங்க அண்ணன் சொல்லிச்சு. எனக்கு அப்ப அந்த வயசுல எனக்கு எதுவும் எனக்கு தெரியல. நான் மறுநாள் ஒரு உச்சி நேரம் ஒரு 12-1 மணி போல இருக்கும். அப்பதான் லேசா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப எனக்கு ஒரு நேற்று ரத்தம் ஊத்துச்சு. இப்ப அந்த இடத்த போய் பார்ப்போம், ரத்தம் எவ்வளவு இருக்கு, ரத்தம் இருக்கான்னு போய் பார்ப்போம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அந்த மரத்துக்கிட்ட. இத சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் போய் பாக்குறேன் அங்க ரத்தம் இருந்த அட்டையாலுமே இல்ல. சீரியஸ்லி நான் அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் அலசுறேன். அல்லூர்ல தானே ஊத்துனுச்சு, இலை மேல இலை பறந்துங்கிருந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ஃபுல்லா தேடினேன். அந்த வயசுலயே நானு அங்க ஒரு ரத்தம் உளுந்த அடையாளுமே இல்ல. அப்புறம் என் பாட்டிக்கிட்ட சொன்னேன், பாட்டியும் பெருசா கண்டுக்கல, விட்டாங்க. அப்புறம் எனக்கு அதோட பல வருஷம் கழிச்சு இப்ப ரீசனா தான் நான் ரொம்ப மருந்து ரொம்ப கேட்பேன். ஷாக்ல கேட்பேன், சம்டைம் லைஃபா கேட்பேன். அப்படி எதுலயுமே இல்லைனாக்கா யூடியூப்ல போயிட்டு கேட்டுட்டு இருப்பேன். ஆளுங்க சொல்ற கதையெல்லாம் ஒரு உங்களுக்கு தெரியுமா, 2020 கதைக்கு நான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் சார்.
அப்புறம் அப்ப இந்த கதைலாம் கேட்கறப்போ ஒரு சின்ன கன்க்ளூஷனுக்கு வந்தேன். ஏன்னா நாங்க நார்மலாவே ஒரு 4-5 நாள் அந்த இடத்துக்கு நாங்க போய் விளையாடுவோம். அப்பெல்லாம் எதுவுமே ஆனது இல்லை. ஏன் பர்டிகுலர் இந்த ஒரு நாள் மட்டும் இப்படி ஆச்சுன்னு யோசிச்சப்பதான் கரெக்டா ஒரு நாள் முன்னுக்கு என்ன ஆச்சுன்னா, என் அத்தை பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் சரியான அறந்தவாடி. அவன் நாங்க 2 பேரும் விளையாடுறப்ப அங்கேயே நாங்க வந்து எங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு போறப்ப அந்த வீணா போனவன் அங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு போயிட்டு நினைச்சேன் இப்படி ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு. அப்புறம் அவன் பார்த்து விட்டு போன வேலை தான் என் தங்கச்சி மங்சாவ் ஆயிடுச்சு. ஸோ இது என்னோட கன்க்ளூஷன்ல இது மேபி அங்க உள்ளது கோபம் ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. மறுநாள் அவன் வரல, நாங்க 2 பேரும் மட்டும்தான் போனோம். அப்ப நான் என் தங்கச்சி நான் மறுநாள் கேட்டேன், நான் பார்த்தேன் எப்படி விழுந்துச்சுன்னு. ஸோ அதுகிட்ட கேட்டேன், நீ எப்படி திலகா விழுந்த, உனக்கு தெரியுமா, தள்ளி விட்டாங்களா யாராச்சும் ஒண்ணு சொல்லி. நான் ஆடிக்கிட்டு இருந்தேன் பாலா, யாரோ என் பின்னால முதுகுல கை வச்சு எனக்கு தரன மாதிரி இருந்துச்சு எனக்கு, நான் தான் விழுந்தேன் அப்படின்னு. சோ இது ஒரு கதை. அப்புறம் அதோட இப்ப இந்த ரத்தம் எங்க போச்சு? அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு வந்து அத ஒரு ஆஃபரிங்கா எடுத்து முடிச்சிருச்சோ இருக்கலாம். சரி, இது ஒரு கதை. அடுத்த கதை வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்ல வேற கதை? இல்ல இது டோட்டலி வேற கதை, வேற வயசுல நடந்த கதை. சரி, அத வந்து பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே.